இருக்கு. அதுல இஸ்லாமியர்கள் தான் முதல்ல பிரச்சனையை துவங்கினாங்கன்ற போல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு மோசமான ஒரு அறிக்கை. ரெண்டு தரப்புன்றாங்க, ரெண்டு தரப்பே கிடையாதுங்க. இந்துக்களுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஜேபி காரங்க அங்க பிரச்சனையை உண்டு பண்றாங்க. ரெண்டு தரப்புன்னு எப்படி பேசுவாங்க? அதுல அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு அந்த அறிக்கையே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இதுக்கு வரை இருந்த வழிபாட்டு முறையை ரெண்டு தரப்பும் தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அங்க பள்ளிவாசல் அருகிலே தர்காவுல நேர்த்திக்கடன் கொடுப்பாக போனவங்கள போலீஸ்காரங்க தடுத்தாங்கன்னு சொல்றாரு. கலெக்டரே சொல்றாங்க, எதுக்கு தடுக்கிறீங்க? காலங்காலமா அங்க பள்ளிவாசல் தர்காவுல அவங்க நேர்த்திக்கடன் செய்து ஆடு கோழி படிடுறது அப்படின்றது பாண்டி கோயில் போல, மற்ற கோயில் போல, அழகர் கோயில் போல இருக்கிற ஒரு முறைதான். அதை ஏன் போலீஸ் தடுக்குது சொல்லுங்க? போலீஸ்க்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மத வழிபாட்டு உரிமை என்பது அடிப்படை ஆர்டிகல் 25 எல்லாருக்கும் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இவங்களை போய் அங்க நீங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு அங்க இந்துக்களும் போறாங்க, இஸ்லாமியரும் போறாங்க. இஸ்லாமியர்கள் கூடங்க, பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இந்த தர்கா வழிபாட்டை ஏத்துக்கிறது கிடையாது. இந்துக்கள்ல கொஞ்சம் பேரும் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் தான் தர்கா வழிபாடு செய்யறாங்க. அது அவங்க மத வழிபாட்டு உரிமை ஆர்டிகல் 25 உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதே இங்க அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. ஹச்ஆர்என்சில போய் பீஸ் மீட்டிங்ல சொல்றாங்க அங்க நீங்க வெட்டக்கூடாது அப்படின்னு. இப்ப இந்த கோயில்ல, முருகன் கோயில்ல நீ இப்படி பூஜை பண்ணக்கூடாது, முருகனுக்கு வெண்பொங்கல் வைக்காத, இந்த பூஜை இப்படி பண்ணாத, இந்த மந்திரம் சொல்லாத அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிறோமா? யாரால ஏத்துக்கிறோமா? அப்படி சொல்ல முடியுமா? இப்ப ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக தெளிவாக இந்த தர்கா நிர்வாகம், பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு இந்த பகுதி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம். மீத பகுதிகள் எல்லாம் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் தெளிவா தீர்ப்பு இருக்கு. ஒருத்தருக்கு தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவான ஒரு பிரச்சனை இல்ல. நீ அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? எப்படி சொல்ல முடியும்? எனக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டா ஏன் விருப்பப்படிதான் அதை பயன்படுத்துவேன், ஏன் வழிபாட்டு முறையை தான் நான் பண்ணுவேன். அதை எப்படி தடுக்க முடியும்? வேற இடத்துல அப்படி சொல்ல முடியுமா? திரும்ப திரும்ப பொய்ய சொல்றாங்க. அந்த 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 விஷயத்துக்குள்ள அந்த ட்ராக் உள்ள பாஜக RSS வைக்கிற கண்ணிக்குள்ள எல்லாரும் உள்ள போறாங்க. அதுக்கு மாவட்ட நிர்வாகம் முழுக்க முழுக்க துணையா இருக்குன்றதா எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதாவது கச்சராஜா சொல்றாரு, இது மாதிரி ஒட்டுமொத்த மலையும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நான் கேட்கிறேன், அண்ணாமலை 1926 ஒரு தீர்ப்புல சொல்லிட்டாங்க அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. 1926 எந்த தீர்ப்பும் கிடையாதுங்க. 23 இருக்கு, 31 இருக்கு. இது கூட தெரியாம மாநில தலைவர் பேசுறாருன்னா இந்த பிரச்சனை பத்தி அவருக்கு என்ன தெரியுது? 1926 தீர்ப்பு அவர் காட்டட்டும். எந்த ஜட்ஜி கொடுத்தாரு, எந்த கோர்ட்ல கொடுத்தாங்க? எதுவுமே கிடையாது. 1923, 31 கச்சராஜா சொல்றாரு, முழு மலையும் கோயிலுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு இல்ல, கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அந்த தீர்ப்புல முழு மலையும் இவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் பொது வாழ்க்கையை விட்டு நாங்க விளைக்கிறேன். கச்சராஜா மலையில் உள்ள தர்கா, பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு, கொடிமரம் இந்த பகுதிகள் எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், மீதி பகுதிகள் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு மிக தெளிவா தீர்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பை என் கையிலே வச்சிருக்கிறேன். இப்போ வேணாலும் படிச்சு காட்டுறேன். எங்க வேணாலும் நான் விவாதத்துக்கு பேச தயாரா இருக்கேன். கச்சராஜா அவர்கள் நேரடியா வந்தாலும் காட்ட தயாரா இருக்கேன். எந்த ஊடகத்தில் நான் காட்ட தயார். கச்சராஜா அவர்கள் இதை நான் காட்டிட்டா பொது வாழ்க்கையை விட்டு விலகுவாரா? பொதுவா இவர்கள் பொய்யவே திரும்ப திரும்ப பேசுறாங்க. அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னப்பறம் அதுக்குள்ள போய் என்ன செய்யணும்னு சொல்லக்கூட ரைட் யாருக்குமே கிடையாது. ஏன் அரசு அதுல தலையிடுறாங்க? அடுத்த RDO முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கிற போது RDO கண்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு, டாக்குமெண்ட் எல்லாம் கேட்கறாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளே முதல்ல நீங்க போக கூடாது. அடுத்த டாக்குமெண்ட் கேட்கும்போது இவங்க கொடுக்குறாங்க. கோயில் நிர்வாகத்துல எந்த டாக்குமெண்ட் கொடுக்கல. அப்போ இவங்க டாக்குமெண்ட் கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு, பெரும்பான்மை இருக்கிறாங்கல்ல, அதுக்கு நீங்க கன்சிடர் பண்ணுங்க பாய் அப்படின்னு யார் சொல்றது? RDO சொல்றாரு. இதான் இந்துத்துவவாதிகளுக்கு, அந்த சங் பரிவார அமைப்புக்கு நேரடியா இவங்க சேவை செய்யறாங்க. அதனால இவங்க புறக்கணிச்சு வெளியே வர்றாங்க. புறக்கணிச்சு வெளியே வந்தா நேத்து சேகர் பாபு அவர்கள் பேசுகிறார், இது நீதிமன்ற தீர்ப்பு, கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு. எந்த வழக்கு இப்ப அவன் போட்டிருக்கான்? RSS காரன் இப்ப இந்து மக்கள் கட்சியில சோழக்கண்ணன் ஒரு ஆள் இப்போ ஒரு கேஸ் ஹைகோர்ட்ல போட்டிருக்காரு. அந்த கேஸ் தீர்ப்பு அவர் பாப்பாரா? 100 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போனது. இதை மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக தெளிவாக 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனை. இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதி, அந்த பகுதியில் அவங்க என்ன வழிபாடு நடத்தலாம். இது முருகன் கோயிலுக்கு சொந்தமான பகுதி, இதை விரும்புற இதர வழிபாடு நடத்தலாம். இதை யாரும் தடுக்க கூடாது, தடுத்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்ல வேண்டிய மாவட்ட ஆட்சியரும் போலீஸும் அப்படி இல்லாம மழுப்புறாங்க. கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீதிமன்றத்துல சொன்ன உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணி கூட்டம் சேர்த்து விட்டதே போலீஸும் மாவட்ட நிர்வாகம் தான்.
இப்போ முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் போலீஸும் வந்து ஒரு சார்பா செயல்படுறாங்க. நாங்கள் இவர்களை நம்ப தயாரில்ல. சேகர் பாபு மிஸ்லீட் பண்றாரு. முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இனிமே கோர்ட். இப்ப நீங்க அயோத்தி பிரச்சனை, பாபர் மசூதி எப்படி உருவாச்சுன்னு நீங்க பாருங்க. முத அங்க தொழுதுகிட்டு இருக்காங்க, திடீர்னு போய் சிலைய வைக்கிறாங்க. அடுத்த நாள் அடுத்து வந்து இவங்க தொழுவு விடாம தடுக்கிறாங்க. இப்ப அங்க தொழுவு விடாம தடுத்துட்டாங்க அங்க உள்ள பள்ளிவாசல்ல. அடுத்து நாங்க போய் அதை கும்பிடணும்னு கேட்கறாங்க. கோர்ட் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குது. அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுகிறார்கள். இப்ப கச்சராஜாவும் சுப்பிரமணிய சாமியும் தர்காவை எடுங்கன்னு பேசுறாங்க. இப்ப எந்த அடுத்தடுத்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அடுத்த தர்காவை நாங்க இடிப்போன்றதுதான் அவங்க வராங்க. இதை வச்சு தமிழ்நாட்டையே ஊபி போல மாற்றுவதற்கான, பாபர் மசூதி போல கலவர சூழ்நிலை உருவாக்குறதுக்கான அவர்கள் திட்டம் இருக்குது. இது உளவுத்துறைக்கு தெரியாதா? வருவாய்த்துறைக்கு தெரியாதா? முதல்வருக்கு தெரியாதா? ஆனா சேகர் பாபு வந்து தீர்ப்பே இல்லாத மாதிரி அவர் வந்து பேசுறாரு. அவர் கீழே உள்ள அதிகாரி போய் அங்க வந்து சொல்றாரு. அவருக்கு என்ன ரைட் இருக்கு? அப்ப மொத்தமா எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்த பிரச்சனையை வந்து RSS சங் பரிவார் அமைப்புகள் இங்கு வளருவதற்கான ஒரு அடிப்படையை இவர்கள் அமைத்து கொடுக்கிறார்கள். நாங்கள் அரசை நீ நம்புறதுக்கு வந்து தயார் கிடையாது. மக்களை நாங்கள் திரட்ட போறோம். வீதி வீதியாக சென்று மதச்சார்பற்ற அமைப்புகள் வந்து மத நல்லிணக்க அமைப்புகள் மக்களை திரட்டி நேரடியாக நாங்க வந்து இந்த இவங்க சங் பரிவார் கூட்டத்துக்கான உரிய பதிலடியை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். மக்களே இந்த பிரச்சனையை வந்து நாங்க திருப்பங்குன்ற மக்கள் சொல்லிட்டாங்க. வெளியில இருந்து இங்க வந்து திரும்ப பிரச்சனை பண்ணா ஒரு தடவை 2 தடவை பார்ப்பாங்க. அவங்க வாழவே முடியாத நிலைமை அங்க ஆயிரும். தினந்தோறும் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவர்கள் அடுத்து போராடுவார்கள். மதுரை முழுவதும் அதே போல மக்களை திரட்டி வந்து நாங்களும் போராட்டம் நடத்துவோம். இந்துத்துவவாதிகள் பொய் பிரச்சாரம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து சங் பரிவார் கூட்டத்தின் பிரச்சாரம் எடுபடாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்.